தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Redmi 8 இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய லாங் டைம் ரிவ்யூ. இப்போ ரீசெண்டாக நான் ட்விட்டரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஒரு லாங் டைம் ரிவ்யூ நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பண்ணலான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் Redmi 8க்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பிகாஸ் இந்த பர்டிகுலர் மாடல் Redmi 8 இதோடைய விலையும் கிட்டத்தட்ட அதே தான், 8000 ரூபாய்க்கு வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விலைக்கு இதில் என்னென்ன விஷயங்கள் நல்லா இருந்தது, என்னுடைய யூசேஜில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். தவிர இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணாங்க. ஏற்கனவே அவங்க வந்து நிறைய பாப்புலரான மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே இந்த செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லும். அதில் இந்த மாடலும் வந்து அதற்கு சக்ஸஸராக லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த உடனே உங்கள் கையில் எடுத்த உடனே கைக்கு அடக்கமாக வந்து இருக்குது. முக்கியமான விஷயமே அதுதான். பிகாஸ் இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அதுதான். ஒரே கையில் பிடிச்சனால யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் போர்ட்டபிலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. அடுத்ததாக டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 6.2 இன்ச் கொண்ட டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இது வெறும் HD+ டிஸ்பிளே தான். பட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அதே போல் இந்த டிஸ்பிளே உடைய வியூவிங் ஆங்கிள்ஸ்லேருந்து பார்க்கறதுக்கு அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஓகேவா இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ரொம்ப சூப்பராக எதிர்பார்க்காதீங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. வியூவிங் ஆங்கிள்ஸும் ஓரளவுக்கு வந்து ஓகேவா இருக்குது. பட் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு சில டைம் வந்து அந்த கிளார் அப்படின்றது நார்மலாக வந்து விசிபிள் ஆகும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் அது இருக்குது, இதுலேயும் அது இருக்குது. ஸோ அதோட ஒரு சூப்பர் டிஸ்பிளேலாம் வந்து கிடையாது. நார்மலான டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. இதோடைய ப்ராசஸர் தான் ரொம்ப மெயினான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் இந்த பட்ஜெட்டில் இவங்க Snapdragon 439 அப்படின்ற சிப்செட் வந்து கொடுக்குறாங்க. மார்க்கெட்டில் இந்த கம்பேரிசனாக நீங்கள் மற்ற பிராண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இதை விட பவர்ஃபுல்லான சிப்செட்டே இருக்குது. பட் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. பிகாஸ் இந்த ப்ராசஸரே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அளவுக்கான மிட் ரேஞ்ச் கேம்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணும். நீங்கள் டே டு டே டாஸ்கில் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுதும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம்லாம் வந்து தெரியாது. அதே போல் இதில் கொடுக்கக்கூடிய ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்லேயே 4GB ரேம் மாடல் வந்து தராங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த 4GB ரேம் ப்ளஸ் இந்த ஸ்னாப்டிராகனுடைய 439 சிப்ஸுடைய காம்போ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. இனிஷியல் பீரியடில் கொஞ்சம் அந்த சாஃப்ட்வேரில் லேக் எல்லாம் இருந்தது. ஒரு அப்டேட் கொடுத்தாங்க, ஃபிக்ஸ் ஆச்சு. திரும்ப ஒரு அப்டேட் வரும்போது அது சின்னதாக வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூ மட்டும் தான் லைட்டாக வந்து இருக்குது. அதில் மேபி உங்களுக்கு வந்து சின்னதாக லேக் வந்து தெரியலாம். பட் யூசேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ப்ராசஸரும் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் ரேம் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்குது. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 64GBக்கான இன்பில்ட் ஸ்டோரேஜ் வந்து பேஸ் வேரியண்ட்டில் தராங்க. பட் இது இல்லாமல் உங்களுக்கு 2 சிம்மும் போடலாம், கூடவே மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் வந்து தராங்க. ஸோ டெடிகேட்டடாக வந்து அதுக்கு அது ஸ்லாட் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா எக்ஸ்டெண்டும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த 8000 rupees இந்த ப்ரைஸிங்கில் 4GB ரேம் 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கூடவே நீங்கள் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த மொபைலை நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஃபர்ஸ்ட் பிரைமரி ரீசன் அப்படின்றது ஒன்று தான். என்னன்னு கேட்குறீங்களா? 5000 mAh கூட ஒரு பேட்டரியை வந்து தராங்க. ஆமாங்க, 5000 mAh கூட ஒரு பேட்டரி தராங்க. அதோடைய பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா ஹெவி யூசேஜில் கூட உங்களுக்கு ஒரு நாள் அப்படின்றது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வரும். நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா 1.5 நாட்கள் வரும். அந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் HD டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு வந்து நல்ல லைஃபே வந்து வருதுன்னு தான் சொல்லும். அதுலேயும் இன்னொரு விஷயம், இதில் Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வேறு எந்த மொபைலுமே Type-C போட்டு கொடுக்கல. கூடவே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. ஸோ பாக்ஸில் 10W சார்ஜர் தான் தராங்க. நீங்கள் 18W சார்ஜர் தனியாக வந்து வாங்கணும். அதுக்கு ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா இந்த ஃபோனில் நீங்கள் சார்ஜ் போடுறது 18W சார்ஜில் போடும்போது ஒரு 2.5 மணி நேரம் ஆகும், இல்லாட்டி 3.5 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், Type-C போர்ட், அதே போல் ஒரு செம பேட்டரி 5000 mAh செம ஆப்ஷன். இதோடைய சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 0.339 Wh/kg கொடுத்துருக்காங்க. அதே போல் பாடிக்கு பார்த்தீங்கன்னா 1.0 Wh/kg. பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது பில்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பின் பக்கமாக இவங்க பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, கிளாஸியாகவும் இருக்குது. இந்த ஸ்பெஷலி இந்த ப்ளூ கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருந்தாலும் ரொம்ப ஹெவியாலாம் வந்து தெரியல. 188 கிராம் தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்லையும் சரி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனுடைய வெயிட்டும் சரி ஓரளவுக்கு வந்து நார்மலாக வந்து இருக்குன்னு தான் சொல்லும். இந்த மொபைலில் இதோடைய பிக் பிரதர்ஸான Redmi Note 8, Note 8 Proல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது P2i நானோ கோட்டிங் அந்த டெக்னாலஜி இருக்கு. IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய சிக்னேச்சராக இருக்கக்கூடிய அந்த IR பிளாஸ்டரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. ரெண்டுமே வந்து ஓரளவுக்கான ஒரு ஃபாஸ்ட் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். அக்யூரசி நல்லாவே இருக்கு.
இந்த மொபைலில் கேமராவும் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக 2 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ இந்த கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு சோனியுடைய IMX363 அப்படின்னு சொல்லக்கூடிய 12 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் பிரைமரி கேமரா. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமரா கொடுக்குறாங்க. அது டெப்த் சென்சருக்காக. முன்பக்கமாக நமக்கு ஒரு சின்ன நாச் இருக்குது. இந்த நாச்சில் நமக்கு 8 மெகாபிக்சலுக்கான வந்து கேமரா இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த கேமராவுடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் எடுக்கும்போது வரக்கூடிய இமேஜஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாவே இருக்குது. ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் வந்து கிடையாது. எக்ஸ்போஷரும் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. ஒரு சில டைமில் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஷர் தெரியுது, டீடைல்ஸ் கொஞ்சம் மாறுற மாதிரி. பட் மற்ற டைமில் எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ்லேருந்து டைனமிக் ரேஞ்சிலேருந்து எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. நைட் டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய இமேஜஸும் ஓரளவுக்கு வந்து ஓகேவாக தான் வரும். பிகாஸ் நைட் டைமில் இந்த சென்சர் அந்தளவுக்கு வந்து அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அது வரைக்கும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு டீசெண்டான இமேஜ் கொஞ்சம் லைட்டிங் நல்லா இருந்ததுன்னா ஓரளவுக்கு வந்து கொடுக்கும். இதில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் லென்ஸுடைய இன்டெகிரேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த கூகுள் லென்ஸுடைய இன்டெகிரேஷன் நீங்கள் அங்கங்கெல்லாம் தேட வேண்டாம். ஜஸ்ட் கேமரா ஆப்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் லென்ஸில் உங்களால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஒன்று வந்து காமிக்கிறாங்க. ஸோ நீங்கள் படித்தும் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லும் அப்படின்னா நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து சைனாலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத நான் லிங்க் வந்து தேடணும் அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக சர்ச் பண்ணாலே வந்து போதும். இந்த ப்ராடக்ட் என்னன்றது எனக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து சர்ச் ஹிஸ்ட்ரியில் காமிச்சிடும். இல்லை எனக்கு இந்த ப்ராடக்ட் மேலே இருக்கக்கூடிய சைனீஸ் எழுத்துக்கள் என்னன்றது தெரியலப்பா அப்படின்றத நான் பார்க்கணுன்னா அதிலே பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சைனீஸ் டு இங்கிலீஷ் அப்படின்ற டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இல்லை எனக்கு வந்து சைனீஸ் டு தமிழ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல அது கன்வெர்ட் ஆகி எனக்கு காமிக்குது டேரெக்டாக லைவாக. அடுத்தபடியாக நமக்கு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காளான்களின் வெரைட்டிஸ் வந்து எவ்வளோ இருக்குது, என்னென்ன மாதிரி விதமான காளான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெயர்கள் எல்லாமே தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு ஈஸியாக வந்து மொழிபெயர்ப்பு வந்து இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் மூலிமா இந்த கூகுள் லென்ஸில் லைவாகவே வந்து பண்ணிட்டோம். அது மட்டும் கிடையாது, எனக்கு அந்த டெக்ஸ்ட்டை எல்லாமே வந்து தமிழில் இருக்கிறது அப்படியே நான் வந்து காப்பி பண்ணணும்னு நினச்சாலும் அதையும் ஈஸியாக பண்ணலாம். ஆமாங்க, ஆங்கிலத்தில் மட்டும் கிடையாது, தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதுவும் நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை நீங்கள் ஜஸ்ட் இந்த கூகுள் லென்ஸை யூஸ் பண்ணி டைரெக்டாக உங்களுக்கு என்னென்ன எழுத்துக்கள் வந்து தேவையோ அந்த எழுத்துக்களை எல்லாத்தையுமே அழகாக வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே காப்பி பண்ணணுமோ அங்கே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பேஸ்ட்டே வந்து பண்ணி யூஸும் பண்ணிக்கலாம். அழகாக வந்துடுச்சு, நீங்களே வந்து பார்க்குறீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போஸ் வந்து QR கோட்லாம் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து இதில் டேரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் அந்த வெப்சைட்க்கோ இல்லை அந்த QR கோட் எதை இண்டிகேட் பண்ணுதோ அதை வந்து பார்த்துக்கலாம். ஒரு சில பொருட்கள் நமக்கு வந்து பிடிக்கும். ஸோ அந்த பொருட்கள் ஆன்லைனில் எங்கே விற்கிது அப்படின்றது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதை பார்த்துக்கலாம். இல்லை ஒரு சில வெரைட்டிஸ் ஆஃப் டாகை பார்க்கணும், இல்லை ஒரு சில பிளான்ஸை வந்து நான் என்ன பிளான்ட் அப்படின்னு தெரியலன்னு நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை பிளேசஸை பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். அதை நீங்கள் கூகுள் லென்ஸ் மூலியமாக எந்த இடம் என்ன அதோடைய வரலாறு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்க்கலாம். ஸோ இதுபோல் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இந்த கூகுள் லென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மொபைலுடைய விலை அப்படின்றது 8000 ரூபாய். இந்த 8000 ரூபாய்க்கு நீங்கள் என்னென்ன உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh கூட ஒரு செம்ம பேட்டரி கிடைக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் எனக்கு பேட்டரி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிங்க, நான் எப்படி யூஸ் பண்ணாலும் எனக்கு பேட்டரி மட்டும் மெயினாக வந்து வேணும், அதுவும் லாங் டைமில் ஒரு நார்மல் யூசேஜில் எனக்கு செம்ம பேட்டரி வேணும்னா இந்த பட்ஜெட்டில் இது மட்டும் தான் இருக்குது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக. அதை நீங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, டைப் சி கொடுக்குறாங்க, ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, P2i நானோ கோட்டிங் கொடுக்குறாங்க, 4GB ரேம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய பல விதமான விஷயங்களை வந்து இவங்க ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைலில் டிஸ்பிளே மற்ற டிஸ்பிளேவை கம்பேர் பண்ணும்போது, அதாவது இதோடைய காஸ்ட் அதிகமாக இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கம்மியாக தெரியும். பட் மற்றபடி நீங்கள் கையில் எடுக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து நல்லா தான் வந்து இருக்குது. UI இன்னும் கொஞ்சம் அப்டேட்லாம் வந்து கொடுத்து அந்த லேகெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் மொபைல் ஃபோனாக இது இருக்கும். ஸோ இன்னைக்கு தேதியில் நீங்கள் 8000 ரூபாய்க்கு இது வாங்குறதா இருந்தீங்கன்னா, அதுவும் கூகுள் லென்ஸ் இன்டெகிரேஷன்லாம் இருக்கிறதுனால ஓவரால் காம்பினேஷனில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான காம்போவா இந்த Redmi 8 இருக்குது. ஸோ இது என்னுடைய ரிவ்யூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் லாங் டேர்மில் டெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் இருந்ததுன்றதை உங்ககிட்ட வேகமாக வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? இல்லை நீங்கள் இந்த 8000 ரூபாய்க்கு வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனும் வாங்குவீங்க? கீழே மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.